ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மெக்கானிக்கல் மோட்டிவேட்டர். இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டாப் 10 ட்ரெண்டிங் மெக்கானிக்கல் ஜாப்ஸ். அதாவது லாக்டவுனுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்டுமே டவுன் ஆகிருக்கு, எக்கானமி டவுன் ஆகிருக்கு. மறுபடியும் இது எப்பயும் போல் பழைய நிலைமைக்கு திரும்புறது நம்ம எல்லார் கையிலையும் தான் இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக என்னென்ன ஜாப்ஸ்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது, அதாவது இப்போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்தெந்த ஃபீல்டுகளை நிறைய கொட்டி கிடக்குதுன்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் கன்வேயர் மேனுஃபேக்சரிங். ஸோ ஆட்டோமேஷன்னா அந்த பேர்லேயே எல்லாமே இருக்குது, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணக்கூடிய ஒன்று. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் என்னமோ ரோபோ தான் பண்ணும், அந்த ரோபோவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸில் இப்போ மேன் பவர்லாம் கம்மி பண்ணி எல்லாமே ஆட்டோமேஷன் ஆக்கிட்டுருக்காங்க. ஸோ இனி வர காலங்களில் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஒரு ரோபோ மொத்தமாக செஞ்சு முடிச்சிடும். இதனால் என்ன ஆகும்னா மேன் பவர் கம்மியாகும், ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாகும். யாருக்கு ஸ்டஃப் இருக்கோ, யார் ஸ்கில்டாக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் சர்வே பண்ண முடியும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோபோ ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ரோபோவை ஆப்ரேட் பண்ணுறவங்க தான் அந்த ஒரு கண்ணாடி பாக்ஸில் இருந்திருப்பாங்க. அதாவது இந்த ரோபோவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு ப்ரோக்ராம் ஃபீட் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி அந்த ப்ரோக்ராம் ஃபீட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக தப்பே இல்லாமல் இந்த ரோபோ எல்லா வேலையும் கச்சிதமாக செஞ்சு முடிக்கும். ஸோ நம்ம இந்த மிஷின்ஸை வச்சு நம்ம எல்லா ஒர்க்கையும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெல்டிங் கூட பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக பண்ணுறப்போ ரொம்ப காஷியஸாக இருக்கணும். இந்த கூகுள்ஸ் அந்த மாதிரி சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம கையில் வச்சுட்டு ப்ரொடக்டிவாக பண்ணுவோம். பட் ஆனால் இந்த மாதிரி மிஷின்ஸ் வச்சு நம்ம அந்த ஒர்க்கை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ அந்த பிரச்சனையே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒர்க்கு கம்ப்ளீஷன் இருக்குல்ல, 100% பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இப்போ ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரீஸில் அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நார்மலாக மெக்கானிக்கல் நீங்கள் பேஸாக முடிச்சிட்டிங்கன்னா, இஃப் யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட் மீன்ஸ் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு பிளென்டி ஆஃப் ஜாப்ஸ் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் கன்வேயர் மேனுஃபேக்சரிங்லேயும் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப்ஸ் நிறையவே இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு ட்ரீம் இல்லை இந்த மாதிரி ஜாப் தான் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணலாம். கன்வேயர் பெல்ட்ஸ் இப்போ பார்ப்போம் நம்ம நார்மலாக இந்த ஏர்போர்ட்லேயும் சரி, இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங்லேயும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிளேஸ்னு இன்னொரு பிளேஸ்க்கு போகிறது யாரையுமே இப்போ பழைய காலத்துலாம் கையில் தூக்கிட்டு போய் பொருளை வைப்பாங்க. பட் ஆனால் இப்போலாம் அப்படி வைக்கிறதே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக கன்வேயர் பெல்ட்ஸ் இருக்கும், அதில் பிளேஸ் பண்ணால் போதும், இது அடுத்தடுத்த இதுக்கு ப்ராசஸ்க்கு போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இமேஜில் கூட அதான் பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கிங் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு பாக்ஸை ஸ்க்ரால் பண்ணி விடுறாங்க பாருங்கள், ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி இருக்குது, வச்சுட்டாங்கன்னா அது அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு போகும். அந்தந்த ப்ராசஸில் அந்த ஒர்க் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டாக நம்ம பார்க்குறது ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மெக்கானிக்கலுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றமே உங்களுக்கு தோணும். பட் அந்த ப்ராசஸ் பண்ணுறது, அந்த மொத்தமாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ரோல் கண்டிப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம இங்கே இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் ஏதோ ஒரு மேனுஃபேக்சர் பேக்கரி ஐட்டம் மாதிரி இருக்குது, அதை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதை பண்ணுறதுக்கான மூலப்பொருட்கள் வேணால் அவங்க அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இந்த ப்ராசஸ் பிளானிங் ஆகட்டும், இதுக்கு அடுத்து இந்த ஒர்க்கை எக்ஸிக்யூஷன் ஆகட்டும், இதில் கண்டிப்பாக மெக்கானிக்கலோட ஒரு இன்ஜினியரோட ரோல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தா கூட நீங்கள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்கும், ப்ரொவைடட் நீங்கள் அதுக்கு ஃபிட் ஆகிறீங்களா, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அது போகலாம். ஏன்னா லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் நார்மலாக கண்டிப்பாக இது எக்ஸாஸ்ட் ஆகவே ஆகாது. ஏன்னா கண்டிப்பாக நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு சாப்பாடு கண்டிப்பாக தேவைப்படும். எப்படி காற்று தண்ணி தேவைப்படுதோ சாப்பாடும் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ உங்களோட க்ரோத் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, FCCI எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கவர்மெண்ட் ஓரியன்ட். அதெல்லாம் நீங்கள் உள்ளே போனாலே இட் வில் பி உங்களுக்கு பேக்கேஜும் ஹையாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஃபுட்டு பேஸ் ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் நம்ம இருக்க போகிறது கிடையாது, அதனால் உங்கள் க்ரோத்தும் கண்டிப்பாக ஹையாகவே இருக்கும். ஸோ கமாடிட்டிஸோட டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குமே தவிர கம்மியாகாது. அதோட ப்ரைஸும் ஹைக்காக தான் ஆகும், டவுன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி உங்களோட லைஃப், உங்களோட கெரியர் இந்த ஃபீல்டு நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் போனீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி போகிறீங்கன்றது முக்கியமே கிடையாது, அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் எப்படி கற்றுக்கிறீங்க, அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்றது தான் மேட்டர்ஸ் எ லாட். ஸோ நெக்ஸ்ட்டு இதிலே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டோம்.
இதுலேயே இந்த ஃபார் எக்ஸாம்பிள் டேப்லெட்ஸ் ஆகட்டும், இந்த பாட்டிலில் வைக்கிற டாபர் ஹனி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கூட அந்த நீங்கள் வந்து ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு உங்களோட ஹெல்ப் வந்து அங்கே கண்டிப்பாக தேவைப்படும். உங்களோட ரோல் வந்து அங்கே வந்து ரொம்ப வைட்டல் ரோலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இஃப் யூ ஃபீல் ஃபிட் மீன்ஸ் தென் யூ கேன் கோ ஃபார் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் ரைட் நோ வந்து இந்த கோவிடெல்லாம் நம்ம ஒரு பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கோம். இன்னும் கம்ப்ளீட்டாக நம்ம மீண்டு வரல. ஸோ ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி நேத்தி கிடையாது, எத்தனை வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி இருக்கும். ஏன்னா மக்களுக்கு வியாதின்றது ஒன்று வராமல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லாருக்குமே வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்காம அந்தந்த டைமில் அந்தந்த ஒரு சின்ன காஃப் ஒரு ஃபீவர் இருந்தால் கூட கண்டிப்பாக நம்ம மெடிக்கல் ஷாப்பை நோக்கி தான் போகிறோம். ஸோ அதனால் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்மளே இல்லாமல் இருந்தாலும் எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி வாழ்ந்துட்டு தான் இருக்க போகுது. இப்போ ரைட் நோ வந்து கொரோனா இருக்குன்னா இந்த ஹேண்ட் சானிடைசர்ஸ்லாம் ரொம்ப யூசேஜ் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து இந்த ஹேண்ட் சானிடைசர் ஆகட்டும், இந்த சோப்ஸோட விலை வந்து நார்மலாக கம்மியாக இருந்தது. இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்சன்டேஜ் வந்து அதிகமாகவே ஆயிருக்கு. ஏன்னா அதோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு ரோல் வந்து அங்கே வைட்டலாக இருக்கும். எப்படி வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து ஒரு ஃபார்மாசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஃபிட் ஆவாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். பட் உங்கள் டொமைனுக்கு என்ன பேஸோ அதுக்கு தகுந்த ஒர்க்ஸ் தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லேயும் மெக்கானிக்கல் ஓரியன்ட் பீப்புளாக அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. உங்களுக்கு பேக்கேஜும் பார்த்திங்கன்னா ஹையாக தான் இருக்கும். ஏன்னா இது நார்மலாக பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு நம்ம என்ன ஒர்க் இருக்கும், நம்ம ரோல் என்ன இருக்குன்றமே உங்களுக்கு திங்க் பண்ணுவீங்க. பட் அங்கேயும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் கரெக்டாக நம்மளோட டொமைனுக்கு என்னவோ அதுக்கான ஒர்க்ஸை வந்து அவங்க அலாட் பண்ணுவாங்க. நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது வந்து பேக்கேஜிங் மிஷின்ஸ். ஸோ பேக்கேஜிங் மிஷின்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அட்டைப்பெட்டியை வந்து ஒரு கரெக்டான சீக்வன்ஸில் பேக் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்குலாம் பேக் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு ப்ராசஸில் இன்னொரு ப்ராசஸ் போகிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்றது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் கூட நார்மலாக வந்து உங்களுக்கு ஒர்க் நிறையாவே இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரொடக்ஷன் பேஸ் தானே. ஸோ அதனால் வந்து நமக்கு அங்கே வந்து நிறைய ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம அஞ்சதாக பார்க்க போகிறது வந்து பேக்கிங் அண்ட் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ். ஸோ 4th and 5th பார்ட் தான் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் தான். அது மிஷின்ஸ் ஓரியன்டாக இருக்கும். இதுவும் நம்ம வந்து மெட்டீரியல்ஸ், இப்போ ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வர இந்த கிஃப்ட் ரேப்பர்ஸ் ஆகட்டும், நம்ம வந்து பார்சல் ஆகட்டும், ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நம்ம வந்து பேக் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து அது வெளியே வராத அளவுக்கு தான் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம மேனுவலாகவும் பண்ணலாம், மிஷின் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸில் கூட நம்ம மெக்கானிக்கல் ரிலேட்டடான ஜாப்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் அது எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்க்கணும். நீங்கள் எப்பயுமே வந்து போகிறப்போ வந்து ரொம்ப லோயர் லெவலாக சூஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு மீடியம் ஹை போகிறது கஷ்டம், ஆனால் மீடியமாக இருக்கிறது நோ ப்ராப்ளம். ஸோ இந்த லெவல் அண்ட் நேச்சர் ஆஃப் ஜாப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு அது ஓகே, நமக்கு ஃபிட் ஆகும், உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் அதில் ஃபர்தராக நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து மெக்கானிக்கல் டிவைஸ் மேனுஃபேக்சரிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்க பெட் ஆகட்டும், இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் ஆகட்டும், இது எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு மெட்டல் ஸோ எல்லாமே வந்து நம்மளான பேஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியலையும் மிஷின்ஸையும் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியில் கூட நீங்கள் ஜாப் வந்து இப்போ ரொம்ப அவைலபிளாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த டைம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டரோட தேவை வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஆக்சிஜன் இருக்குது, அதை வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான சிலிண்டர் அவைலபிள் இல்லாத காலங்களும் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். அதனால் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஓரியன்டான மிஷின்ஸ் ஆகட்டும், டிவைசஸ் ஆகட்டும், அது மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியில் கண்டிப்பாக வந்து எப்போவுமே வந்து ஜாப் அவைலபிள் இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது கம்மியான பேரை தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப பிளென்டி ஆஃப் பீப்புள் ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் இல்லை வேகன்சிஸ் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஒரு கம்பெனிஸில் உங்களுக்கு ஜாப் கிடச்சுன்னா வெல் அண்ட் குட், யூ கேன் கோ ஃபார் இட். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ஸ் ஆகட்டும், பெட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஸ்டீலில் தான் இருக்குது. ஸோ பெட்டே வந்து வெரைட்டி ஆஃப் இது சிங்கிள் மெட்டீரியலில் பண்ணுவாங்க, இல்லை டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸை வந்து பண்ணி கூட அவங்க வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் கொஞ்சம் ஹைஃபை பெட் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெட் ஆகட்டும், எக்யூப்மெண்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியில் வந்து உங்களுக்கான ரோல் கண்டிப்பாக இருக்கும். அதில் நீங்கள் டிசைன் ஓரியன்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் இல்லை மேனுஃபேக்சரிங் சைடு இருந்தாலும் சரி. நம்ம வந்து 7th, இது 8 கிடையாதுங்க, 7th 7th பார்க்க போகிறது வந்து ப்ரோட்டோடைப் அண்ட்
3D பிரிண்டிங். ஸோ 3D பிரிண்டிங் வந்து இப்போது நீங்கள் நார்மலாக பார்ப்போம். இப்போ ஒரு ப்ரோட்டோடைப் வந்து இப்போ டேரெக்டாக ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கும் ஒரு ப்ரோட்டோடைப் உருவாக்கிட்டு அது கரெக்டாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓரளவு வேஸ்ட்டானா கூட நம்ம வந்து ஒரு 100 பொருள் தயாரித்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு பொருளோட அது சரியாக போயிடும். அதனால் முன்கூட்டியே நம்ம ஒரு உருவாக்கக்கூடிய பொருளை வந்து ஒரு ப்ரோட்டோடைப்போ இல்லை 3D பிரிண்டிங் மூலமாகவும் நம்ம உருவாக்கலாம். இது வந்து இப்போ வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் டிசைன் மட்டும் சிஸ்டமில் போட்டு கொடுத்தா நமக்கு என்ன டிசைன் வேணுன்றது அப்படியே அவுட்புட்டாக கொடுத்தது. அது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, மெட்டலாக இருந்தாலும் சரி. ஸோ இதனால் நம்ம என்ன ஆகும்னா, நம்ம காம்போசிட்ஸ் மெட்டீரியல்ஸ் வச்சு கூட பண்ணுறாங்க. இது நமக்கு வெயிட் வந்து கம்மியாகும். ப்ளஸ் வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பில் வந்து ஏதாவது டிஃபெக்ட்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா சேம் டிஃபெக்ட் வந்து ஒரு 100 ஐட்டமில் ஏற்படாமல் நம்ம பார்த்துப்போம். ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டோடைப்பிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் இல்லை 3D பிரிண்டிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் ஃப்யூச்சரில் வந்து ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும். இந்த மாதிரி கம்பெனிஸ் நம்ம மெக்கானிக்கல் பேஸ் கோர் கம்பெனிஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிதுன்னா வெல் அண்ட் குட். உங்களோட கெரியர் க்ரோத் வந்து ஒரு என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் மெக்கானிக்கலாக இருந்த மாதிரி இருக்கும், நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். 8ஆக பார்க்க போகிறது வந்து 2-வீலர் மேனுஃபேக்சரர் அண்ட் சப்ளையர்ஸ். ஸோ 2-வீலர்ஸ் ஒரு வீடுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக 2-வீலர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சைக்கிள் கூட இல்லாமல் இருக்கும், ஆனால் 2-வீலர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் இப்போ கார் கூட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ஹை கிளாஸ் தான் கார்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு லோயர் மிடில் கிளாஸ்ன்றது நம்ம கார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனால் வீட்டுக்கு வீடு ஒரு 2-வீலர் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. அதனால் 2-வீலர் மேனுஃபேக்சரிங் ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா இயர் பை இயர் வந்து அதோட ப்ரொடக்ஷனோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, தவிர டிக்ரீஸ் ஆகவே இல்லை. ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எப்பயுமே பூம் ஆகிட்டு இருக்க ஒன்று 2-வீலர் மேனுஃபேக்சரிங் ஒன். ஆஸ் வெல் அஸ் அந்த பார்ட்ஸ் சப்ளை பண்ணுறதா இருக்கட்டும். அதில் வந்து நிறைய எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஜென்ரலைஸ்டாக சொல்கிறேன். இந்த ஜாப் வந்து ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குன்றமே ஒரு ஜென்ரலைஸ்டான ஒரு இதாக சொல்கிறேன். நீங்கள் பர்டிகுலராக வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கும். அந்த கம்பெனிஸை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம நார்மலாக இந்த டைமில் யாருமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன் அப்படின்னா கொரோனா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிருந்தால எல்லாருமே என்ன பண்ணனா முடிஞ்ச அளவுக்கு அவங்க ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் எய்தர் 2-வீலர் ஆர் 4-வீலர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனாலேயே என்னமோ இப்போ 2-வீலரோட பையிங், அதாவது பீப்புள் வந்து அது டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் காஸ்ட்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ப்ரைஸ் வந்து இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஒரு வெஹிக்கிள் வாங்குறதுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். 5,000 to 10,000 டிஃப்ரென்ஸ் வந்து வருது. அது என்னனாலனா டிமாண்ட் அதிகமாக அந்த பொருளோட விலையும் ஹைக்கும் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ஸ் சப்ளை பண்ணுற இண்டஸ்ட்ரீஸில் கூட போகலாம். இந்த பார்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி தனியாக சப்ளை பண்ணுறது, இல்லை சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் கூட இல்லை ரோல் ப்ளே பண்ணும். இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் இதில் ஜாப்ஸும் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. 9th வந்து லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். ஸோ உலகத்தில் இப்போ எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுலேருந்து எல்லாமே கம்ப்யூட்டரைஸாக மாறி இருக்குது. எல்லாமே நம்ம ஃபோன்லேயே இருக்குது. ஸோ எல்லாருமே லேப்டாப் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தாலே இந்த மொத்த உலகமும் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் வந்து இது ரிலேட்டடான கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இந்த ஐடி அண்ட் சிஎஸ்சின்னு சொல்கிறாங்க தெரியுமா, அவங்க தான் மோஸ்ட்டாக அது போகணுன்னு இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தா மெக்கானிக்கல் ஓரியன்ட் பீப்புள்ஸும் அதில் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லேப்டாப்பில் ஒரு ப்ராப்ளம்னா கூட நீங்கள் ஹார்ட்வேர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஹார்ட்வேர் ப்ராப்ளம்ஸ்லாம் கூட நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணிக்கலாம். அதுக்கு நிறைய ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், சில பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேரில் பூந்து விளையாடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பே பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. அதேமாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒர்க்ஸு, இந்த பக்கிங் பண்ணுறது, இது எல்லாமே அவங்க வந்து ரொம்ப கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க. உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் போகலாம். ஏன்னா ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்குது. அப்டேட்டட் வெர்ஷன் தான் வரப்போகுது. அதனால் வந்து கண்டிப்பாக கம்ப்யூட்டர்ன்றது அழியவே அழியாது. இதோட அடுத்த ஜென்ரேஷன் வேணால் வரலாமே தவிர இது வந்து அழிஞ்சு போகுன்றது கிடையவே கிடையாது. அதனால் இது ரிலேட்டடாக நீங்கள் ஜாப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ மிஷின்ஸ் இல்லை 2-வீலர் ஆர் 4-வீலர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ் ஆகட்டும், இதில் எந்த ஒரு ரிப்பேர் இருந்தாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மெக்கானிக்கை தான் கூப்பிடுவோம். ஸோ வி ஃப்ரம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ நமக்கு வந்து அந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தியரிட்டிக்கலாக தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல்
ப்ராக்டிக்கலாக அது உள்ளே எப்படியெல்லாம் ஆப்ரேட் பண்ணுது, அந்த மொத்த மிஷினையும் பிரித்து நம்ம திருப்பி அதை அசம்பிள் பண்ண முடியுமா, அதோட ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வெல் அண்ட் குட். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் ஒரு மிக்ஸி ரிப்பேர் இல்லை ஃபேன் ஓடலை லைட் ப்ராப்ளம்னா நம்மளே டேரெக்டாக பண்ணிவிடுவோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரிஷியன் கூப்பிடுவாங்க இல்லை ப்ளம்பிங் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் நீங்களே கற்றுக்கிட்டிங்கன்னா வெல் அண்ட் குட். ஏன்னா இப்போது இதுக்கு தான் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் ஆகட்டும், ஒரு ப்ளம்பர் ஆகட்டும், ஒரு ஏரியாவுக்கு ஏரியா பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாக ஒரு நார்மலாக ஒரு கிராஜுவேட்டோட அவங்க அதிகமாகவே சம்பாதிக்கிறாங்க. அதனால் வந்து ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இட் பிளேஸ் ஏ வைட்டல் ரோல். அதனால் அந்த ஃபீல்ட் இல்லை அந்த செக்டார் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்கும். ப்ராக்டிக்கலாக எப்படி அது ஒர்க் ஆகுது, அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், அதில் டிஃபெக்ட் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட தேவை அவங்களுக்கு, உங்களோட சேவை அவங்களுக்கு தேவை, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு விவரமோ உங்களுக்கு விஷயமோ தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்களே உங்களுக்கு கூப்பிட்டு வேலை கொடுத்துருவாங்க. ஸோ ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸில் நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் குட் அண்ட் மீன்ஸ் தென் யூ கேன் கோ ஃபார் இட். இந்த ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் நான் இது எல்லாமே வந்து ஒரு ஜென்ரலைஸாக தான் சொல்கிறேன். பர்டிகுலராக இந்த கம்பெனி இல்லை இந்த டெசிக்னேஷன் நீங்கள் போகணும்னு சொல்ல. இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் மெக்கானிக்கலில் டாப் ட்ரெண்டிங் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் எக்கானமியே டவுன் ஆனால் கூட திரும்பவும் அது பூம் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ், ஒரு உங்கள் சைட்லேருந்து என்ன பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் நம்ம அப்ரோச் பண்ணோன்னா நமக்கு எந்த விதமான ஜாப்ஸ் கிடைக்கும். கம்பெனி பேர் மட்டும் தான் நான் சொல்ல இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனி பேர் மட்டும் தான் இருக்குது, மற்றபடி எல்லாமே இருக்கும். ஹோப் ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனல் மெக்கானிக்கல் மோட்டிவேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். மெக்கானிக்கல் ஓவராக இல்லை மெக்கானிக்கல் பேஸ் பண்ணி என்ன டாப்பிக்கில் நான் வீடியோ போடணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக நான் அந்த ரிலேட்டடாக வீடியோஸ் மேக் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ கிரேட் டே.